April 2025 statistics 2 question paper தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல question number 24 பார்க்க போறோம். இந்த question number 24 அப்படின்றதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a completely randomized design with 10 plots 3 treatments gave the following results. மொத்தமா 10 plots அதுல 3 treatments ஓட results கொடுத்திருக்காங்க. Analyze the results for treatment effect. இந்த ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒரு A அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட், Bன்ற ஒரு ட்ரீட்மெண்ட், C அப்படின்னு 3 விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒன் வே அனோவா டேபிள். இதை எப்படி நம்ம ஒன் வே அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும்தான் ஒரே ஒரு இதை மட்டும்தான் நமக்கு செக் பண்ண சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதா, அனலைஸ் த ரிசல்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். வேற இன்னொரு ஃபேக்டரையும் செக் பண்ண சொன்னாங்கன்னா டூ வே அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒன்று தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வேல்யூ தான் இருக்கு ஏபிசி அப்படின்ற வேல்யூ. அதனால இது ஒன் வே அனோவா மெத்தடை இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஒன் வே அனோவா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து அப்படியே வேர்டிக்கலா எழுத போறோம். ஸோ கொஸ்டின் எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இந்த ஏபிசி அப்படின்றத x1 x2 x3 அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 24. ஸோ கொஷின் நம்பர் 24 அப்படின்றது ஒன் வே அனோவா. ஸோ அந்த ஒன் வே அனோவாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு H0 அப்படின்றது நல் ஹைபோதசிஸ். நல் ஹைபோதசிஸ்னா என்ன சொல்றாங்க, இங்க நமக்கு 3 ஃபேக்டர் இருக்கு. ஸோ 3 ஃபேக்டர் என்னென்ன இருக்கு அப்படின்னா μ1 μ2 μ3 அப்படின்னு இருக்கு. ஸோ μ1 ஈக்குவல் டு μ2 ஈக்குவல் டு μ3 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா நோ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட்ஸ் இன் த ட்ரீட்மெண்ட். இது நல் ஹைபோதசிஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அண்ட் அடுத்தது என்ன எழுதுறோம், H1 அப்படின்றது alternate hypothesis. alternate hypothesis அப்படின்னா there is a difference அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா not equal எழுதலாம். ஸோ there is a difference. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்லயும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அண்ட் அடுத்தது டேபிளுக்காக அதை வேர்டிக்கலா எழுதுறேன். x1 x2 x3 அப்படின்னு எழுதுறோம். ஏபிசிய ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5 7 3 1. ஸோ 5 7 3 1 ஏயோட வேல்யூ. பியோட வேல்யூ 4 4 7. அடுத்தது சியோட வேல்யூ 3 5 1. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ டேபிள் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் x1 x2 x3 கொடுத்த உடனே நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் அப்படின்னு எல்லா வேல்யூவும் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ x1 இந்த இடத்துல ஹைஃபன் போட்டுக்கிறேன். x1 ஸ்கொயர் பண்ணா 25 49 9 and 1. x2 ஸ்கொயர் பண்ணும்போது 16 16 49 இங்க வந்து இருக்காது. இங்க 9 25 1 and ஹைஃபன். எல்லாத்துக்குமே எனக்கு டோட்டல் வேணும். அதனால மொத்தமா டோட்டல். இது வந்து ஸ்டெப் 1. டேபிள் போட்டுட்டு நம்ம சம்க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 16. இதை ஆட் பண்ணும்போது 15. அடுத்து x3 ஆட் பண்ணும்போது 9. x1 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 75 84. x2 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 32 72 81 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் x3 ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது 35. இது ஸ்டெப் 1. அடுத்தது நான் ஒரு டீட்டெயில்டாக எழுதுறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பும் எழுதிட்டு எழுதுறேன். பட் நம்ம வந்து இதே மாதிரி தான் சம் ப்ரொசீட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்னது, ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ மொத்தம் எவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அது நம்மளோட கேபிட்டல் N. ஸோ மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் நம்ம டேபிளில் இருந்துச்சு, டேபிள் பார்க்கும்போதே தெரியும் 4 3 3. ஸோ டோட்டலாக 10 இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் N ஈக்குவல் டு 10. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், ஸ்டெப் 2. ஸ்டெப்
2ன்றது find total value. So total value of all observation. So total value of all observation அப்படின்றது capital T. Capital Tன்றது x1 plus x2 plus x3. இங்க அப்ப capital T ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் 16 plus 15 plus 9. 16 plus 9 அப்படின்றது 25, 25 plus 15 அப்படின்றது 40. So capital T ஓட வேல்யூ 40 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. Next step 3. So step 3 first n கண்டுபிடிச்சிட்டோம், t கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது correction factor. இந்த correction factor அப்படின்றதுக்கான வேல்யூ t square by capital N. So t square என்னது நமக்கு 40 இருக்கு. அப்ப 40 square divided by 10. 40 squareனா 1600 divided by 10. அப்ப என்னோட correction factor ஓட வேல்யூ 160. இது step 3. So step 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா step 4. ஒரு ஸ்டெப்பா போட்டா நமக்கு ரொம்ப ஈஸி. இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்டெப் 4ல கால்குலேட் SST அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ SST அப்படின்னா வித்தின் சாம்பிள்ஸில் நம்ம கண்டுபிடிக்கிறோம் டோட்டல் வேல்யூஸ். இது ஸ்கொயர் வேல்யூ, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மைனஸ் டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை n. ஸோ சம்மேஷன் x1 ஸ்கொயர் நமக்கு மொத்தம் 3 வேல்யூ தான். சம்மேஷன் x2 ஸ்கொயர் சம்மேஷன் x3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் N. ஸோ சம்மேஷன் x1 ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ 84, அடுத்து 81, அடுத்தது 35. அதை எடுத்துட்டு வந்து இங்கே எழுதுகிறோம். ஸோ 84 + 81 + 35 minus t square by n என்றது correction factor. இப்போதான் calculate பண்ணோம், which is 160. So 160. இந்த 3 வேல்யூவை ஆட் பண்ணி 160 அதில் subtract பண்ணுறோம். அதுதான் நம்மளோட SST ஓட வேல்யூ. இந்த 3 வேல்யூவை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 160, 190, ஸோ 200ன்னு வருது. 200 minus 160 அப்படின்றது 40. ஸோ ஸ்டெப் 4 நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5 ஓட வேல்யூ வந்து calculate SSB. ஸோ SSB ஓட வேல்யூ சம்மேஷன் x1 ஓட டோட்டல் ஹோல் ஸ்கொயர் பை அதோட நம்பர் ஆஃப் டேட்டா ப்ளஸ் சம்மேஷன் x2வை ஸ்கொயர் பண்ணுங்க, அதுக்கு n2 ப்ளஸ் சம்மேஷன் x3 ஓட ஸ்கொயர் பை n3. நமக்கு 3 வேல்யூ தான், மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். இப்போ சம்மேஷன் x1ன்றது என்னது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, x1ஓட டோட்டல் 16, அடுத்தது 15, அடுத்தது 9. அதை தான் இங்கே ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ x1ஓட ஸ்கொயர் வந்து 16 ஸ்கொயர் பை n1. நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 4 இருந்தது. ஸோ எவ்வளோ இருக்குது 4 இருக்குது, ஏக்கு 4. அடுத்து ப்ளஸ் 15 ஹோல் ஸ்கொயர் பை 4. அண்ட் அடுத்தது சம்மேஷன் x3 ஹோல் ஸ்கொயர். ஸோ x3 அப்படின்றதுக்கான வேல்யூ 9. ஸோ 9 ஸ்கொயர், சாரி இங்கே வந்து நமக்கு 15 கிடையாது, இது கிடையாது, 4 கிடையாது, இது வந்து 3. ஏன்னா நம்பர் ஆஃப் டேட்டா பியில் வந்து 3 தான் இருக்குது. ஸோ 3. அதேமாதிரி கீழே இங்கேயும் 3 மைனஸ் இதோட கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து எனக்கு 160 அப்படின்னு தெரியும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம 16 நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 16, 256. 256 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 256 by 4 plus 225 by 3 plus 9 square 81 by 3 minus 160. இப்போ நம்ம போட்டுட்டு SSB. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 64 plus 225 divided by 3 75 plus 27 minus 160. 64
plus 75 plus 27 ஆட் பண்ணா 166 minus 160 கொடுக்கும்போது 6. ஸோ என்னோட SSB ஓட வேல்யூ 6. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது ஸ்டெப் 5. ஸோ இப்போ அடுத்தது ஸ்டெப் 6. இது வந்து ஆர்டராக படிச்சுக்கோங்க, ஈஸி. ஸ்டெப் 6ல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? SSW. SSWன்றது SST minus SSB. SSTன்றது 4th step 40. SSBன்றது 6. ஸோ 40 minus 6 அப்படின்றது 34. ஸோ நம்ம இப்போ எல்லா வேல்யூவுமே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? MSB divided by MSW. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு டேபிள் போட போகிறோம், ANOVA டேபிள். இந்த ANOVA டேபிளில் ஃபர்ஸ்ட் காலமில் என்ன பண்ண போகிறோம்? சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், இது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அதில் அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், நெக்ஸ்ட்டு மீன் ஸ்கொயர் வேல்யூ, மீன் ஸ்கொயர் தட் இஸ் MS அப்படின்னு எழுதலாம். லாஸ்ட்டில் வந்து வேரியன்ஸ் ரேஷியோ. இந்த டேபிளும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இதில் பிட்வீன் சாம்பிள்ஸ். பிட்வீன் சாம்பிள்ஸ் அப்படின்றது SSB. SSBயோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 6. ஸோ SSBயோட வேல்யூ 6. அடுத்தது வித்தின் சாம்பிள்ஸ். வித்தின் சாம்பிள்ஸ் அப்படின்றது SSW. SSWயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணது 34. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் வேல்யூவும் கிடச்சிருச்சு, வித்தின் சாம்பிள்ஸும் கிடச்சிருச்சு. அண்ட் அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒரு சாம்பிளுக்கும் இன்னொரு சாம்பிளுக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ. ஸோ இங்கே நமக்கு எத்தனை வேல்யூ இருந்தது அப்படின்னா, ஒரு மொத்தமாக நமக்கு இப்போ இங்கே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணுறது ஃபார் பிட்வீன் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு K-1. கேன்றது ட்ரீட்மெண்ட். மொத்தம் எத்தனை ட்ரீட்மெண்ட் இருக்குது நமக்கு? 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. 1 2 3 3 ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால அது 3 minus 1 which is 2. ஸோ பிட்வீன் சாம்பிள்ஸோட வேல்யூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2. அதுவே வித்தின் சாம்பிள்ஸாக இருந்தால் N minus K. Nன்றது டோட்டல் வேல்யூ. மொத்தம் இந்த டேபிளில் எவ்வளோ வேல்யூ இருக்குது? 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 10 மைனஸ் கேன்றது 3 ட்ரீட்மெண்ட்டு. அப்போ 10 minus 3 equal to 7. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எழுதியாச்சு. அடுத்தது மீன் ஸ்கொயர் வேல்யூ. மீன் ஸ்கொயர் அப்படின்றது மீன் ஸ்கொயர் B அப்படின்னா பிட்வீன் சாம்பிள்ஸ். ஸோ 6 divided by 2 that is 3. அதே இங்கே மீன் ஸ்கொயர் Wக்கு பார்த்தா வித்தின் சாம்பிள்ஸ் பார்த்தா 34 divided by 7. ஸோ 34 divided by 7 போட்டால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு பார்க்கலாம். 34 divided by 7 which is 4.85. அதனால் நம்ம இதை 4.9 அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் காலம் ரேஷியோ தட் இஸ் F. ஸோ F equal to இந்த F எழுதும்போது மட்டும் எந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அது நியூமரேட்டர். ஸோ அப்போ 4.9 divided by 3 அப்படின்னு வரும். 4.9 divided by 3 அப்படின்றதோட வேல்யூ 4.9 1.63 வருது. ஸோ என்னோட டேபிள் வேல்யூ 1.63. இது வந்து ஒரு டேபிளாக ஃப்ரேம் பண்ணணும் நீங்கள். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேலே கால்குலேட் பண்ணது தான் இங்கே கொண்டு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு டேபிள். இப்போ இந்த டேபிள் மூலயமா நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 1.63. ஓகே, ஃப்ரம் இது வந்து கால்குலேட்டட் வேல்யூ. நம்ம கால்குலேட் பண்ணதுனால இது என்னன்னு சொல்லணும்? கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ
அப்படின்றது வந்து f equal to 1.63. இது நம்ம calculate பண்ணி வச்சிருக்க வேல்யூ. அடுத்தது டேபிள் வேல்யூ calculate பண்ணோம். டேபிள் வேல்யூ ஆஃப் f. டேபிள் வேல்யூ ஆஃப் f போடுறதுக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது 2,7. இங்க இருக்கிற டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இங்க நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? at 5% லெவல் அப்படின்னு எடுக்கலாம். at 5% லெவல். இப்போ 2,7 5%ல பார்த்தா என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் f டேபிளுக்கு போயிட்டேன். f டேபிளுக்கு போயிட்டு 2,7. ஸோ இங்கே 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்போ 2,7ன்றது 4.74. ஸோ நம்மளோட வேல்யூ 4.74. நான் கால்குலேட் பண்ண வேல்யூ 1.63, பட் எனக்கு டேபிள்லேருந்து வந்த வேல்யூ 4.74. ஸோ இங்கே calculated value is less than table value. ஸோ இது லெஸ் தென்னாக இருக்கிறதுனால h not is accepted. h not acceptedனா என்ன அர்த்தம்? there is no effects. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. no effects in 3 treatments.